அது எப்படிங்க? இந்தியாவுக்கு மட்டும் ஈரான் சிறப்பு அனுமதி கொடுத்துச்சு. அதை மட்டும் பண்ணலைன்னா இந்த அதிசயமே நடந்திருக்காது. மனம் திறந்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களை தாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்து வரும் நிலையில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி கிடைத்தது எப்படி என்பது தொடர்பாக நமது நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக ஜெய்சங்கர் கூறுகையில், ஈரானுடன் நேரடியாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து வர உதவி செய்துள்ளது என்றார். இந்திய கொடியுடன் வரும் கப்பல்களுக்கு நீண்டகால ஏற்பாடு என எதுவும் இல்லை. ஒவ்வொரு கப்பலின் பயணமும் தனித்தனியாகத்தான் பேசப்பட்டு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்தியாவிடம் இருந்து இதற்காக ஈரான் எதுவும் கைமாறு பெறவில்லை என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஈரான் இடையே உறவு உள்ளது. அதனால்தான் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா முன் வந்தது. நாம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தொடர்பை துண்டித்துக் கொள்வதை விட அவர்களுடன் பேசுவதும் புரிந்து கொள்வதும் ஒருங்கிணைந்து செயல்படுவதும் அவசியம் என இந்தியா கருதியது. ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்திருந்தால் இந்த அதிசயம் நடந்திருக்காது என ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறும் மோதல் என்பது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒன்று என கூறியுள்ள ஜெய்சங்கர், இப்போது உள்ள நிலை என்பது ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளதாகவும் அங்கு இன்னும் பல கப்பல்கள் நிற்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ளது ஒரு வரவேற்கத்தக்க முன்னேற்றமாக இருந்தாலும் இது தொடர்பான பணிகளும் பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ஈரான் உச்ச தலைவராக இருந்த கமேனி கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு, காஷ்மீர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களுக்கு எதிராக பெரிய அளவில் அரசாங்க ஒடுக்குமுறைகள் நடைபெறவில்லை. போராடுவது மக்கள் உரிமை என்ற அடிப்படையில் இந்தியாவின் இத்தகைய ஜனநாயக மாண்பு கூட ஈரான் அரசை வெகுவாக கவர்ந்திருக்கலாம் எனவும் பேசப்படுகிறது.